அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பிரியார். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ ஆடு வளர்ப்பு பிஸ்னஸை வரவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ அதில் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமே இருப்பாங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸ்க்குள்ளே புதுசாக வரவங்களுக்கு இந்த டவுட் நிறைய இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு எவ்வளோ ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குமோ, ஒருவேளை லாஸ் ஆகிடுமோ, ஒருவேளை ப்ராஃபிட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே எப்படி பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிளியர் கட்டாக கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெட் கலர் ஆட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க, எத்தனை பேர் நீங்கள் ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கோட் ஃபார்மிங் ப்ராஃபிட் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஆடு வளர்ப்பு லாப கணக்கீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது வரவு செலவு கணக்கு, லாப கணக்கு. இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு நீங்கள் ஆடுகளை ப்ராப்பராக வளர்ப்பீங்க. எந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகுது, எந்த இடத்துல நம்ம பண்ணை லாப நோக்கில் போதா இல்லை பார்த்தீங்கன்னா நஷ்ட நோக்கில் போதாங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இது தெரியாமே ஆடு அவங்க மட்டும் வளர்த்துட்டுக்கே வருவாங்க. அதனால தான் அவங்களுக்கு கையில் காசு நிற்க மாட்டேது, கையில் ரொம்ப ப்ராஃபிட் ரொம்ப லாஸில் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் சொல்கிறாங்க. எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மெனக்கிட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணணும். எப்படி பண்ணால் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சு பண்ணணும். சும்மா நாமளும் பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லாரும் சொல்கிறாங்கிறதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸும் ஆக முடியாது. அந்த ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய அளவுகள் மற்றும் செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தோராயன அளவு தான். ஓகேங்களா? ஒரு மினிமமான அளவு தான். இது ஒரு சிலவங்களுக்கு கூட குறைச்சல் ஏறவும் வரும், கூட குறையவும் சரி ஏறவும் செய்யும். ஆனால் இது ஒரு ஆவரேஜான ஒரு செலவு. இப்போ நீங்கள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதலீட்டு செலவு, அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரூபாய் இருந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷெட்டு கட்டுமானம் அப்படின்னு சொல்லிட்டு 50,000லேருந்து ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் நம்ம ஷெட்டுக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம். அதாவது இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இது மேக்ஸிமம் அளவு, தோராயமான அளவு தான். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் தோராயன அளவுன்னு சொல்கிறேன்னா, இப்போது ஷெட்டுக்குன்னு ஒரு 50,000லேருந்து ஒரு 1,00,000 ஒதுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலவங்க 30,000 ஷெட்டு செய்யலாம், இல்லை ஒரு சிலவங்க 10,000 கூட ஷெட்டு முடிக்கலாம். இது அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய மெட்டீரியல், அவங்கவுங்க ஏரியா இருக்கக்கூடிய லேபர்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஷெட்டுக்கு ஒரு 50,000லேருந்து ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ ஆடு வாங்குறதுக்கான செலவு, மொத்தம் எவ்வளோ ஆடு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா 10 ஆடு ப்ளஸ் ஒரு ஆண் ஆடு, மொத்தம் 11 ஆடு வாங்க போகிறோம். அப்போது 60,000லேருந்து ஒரு 80,000 ஒரு ஆடுகளுடைய அந்த ஆடுகளுக்கு செலவு தேவைப்படும். 60,000லேருந்து ஒரு 80,000 வரைக்கும். ஓகேங்களா? அந்த 10-11 ஆடு வாங்குறதுக்கு. அடுத்தது தீவன செலவுகள் இதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு 500 ரூபாலேருந்து ஒரு 2,000 ரூபா வரைக்கும் செலவாகும். அப்படி வாரத்துக்கு 500 டு மாதத்துக்கு 2,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய் தீவன செலவு மட்டுமே ஆகும். இந்த இடத்துல தீவன செலவு நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணணும். இது எல்லாமே தோராயன அளவு தான். ஏன் தோராயன அளவுனா இதை நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தீவன செலவு நான் மாதத்துக்கு ஒரு 2,000 செலவாகுதுன்னு சொன்னோன்னா ஒரு சிலவங்களுக்கு அதை விட கம்மியாகவும் ஆகலாம். ஏன்னா அவங்க தீவனம் அவங்களே உற்பத்தி பண்ணி போடலாம், இல்லை வெளியே வாங்கி போடலாம், இன்னும் கூட ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது தோராயன செலவு தான். ஓகேங்களா? அடுத்தது மருத்துவ பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மருத்துவ பராமரிப்பு பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு 5,000 ரூபா நம்ம ஒதுக்குறோம். மருத்துவ பராமரிப்புன்னு சொல்லிட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ரூபாய் ஒதுக்குறோம். அடுத்து மற்ற செலவுகள் வேறு எதுவும் இல்லை பெருசாக. வேறு செலவு என்னென்னா மற்ற செலவுகள், இப்போ இந்த தண்ணி, இந்த வேலை ஆட்கள், அவங்களுக்குலாம் ஒரு 10,000 ரூபாய் ஒதுக்குறோம். ஓகேங்களா? ஒரு ஆண்டுக்கு, ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு 10,000 ரூபாய் தனியாக ஒதுக்குறோம். அடுத்தது மொத்த முதலீடு, இப்போது இவ்வளோ தான் எக்ஸ்பென்ஸ் நம்ம மேலே சொன்னோம். இவ்வளோ தான். இது எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா மொத்தமாக நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அது ஒரு 1,00,000. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ப்ளஸ் ஒரு 60,000, டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 1,50,000 வரை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா வைஸ் மாறும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. இது எல்லாமே அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும், அந்தந்த லேபருக்கு தகுந்த மாதிரி மாறும், அவங்கவுங்க ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும், கூட குறைச்சல் போகலாம். ஓகேங்களா? ஸோ 1,50,000 வரை நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம். இப்போது இந்த 1,50,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் வரும், அது எவ்வளோ நாளில் ஹோல்ட் பண்ணால் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம்.
இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நிறைய கவனிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இதனுடைய வருமான கால்குலேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஆடு ஒரு வருஷத்துக்கு 2 குட்டிகளை வந்துட்டு போடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது மேக்ஸிமம் நான் சொல்கிறது. ஒரு ஆடு கம்பல்சரி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 2 குட்டி போட்டுரும். ஒரு சில ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஈத்து வந்துட்டு போடும். ஒரு வருஷம் 2-3 மாதத்தில் 3 குட்டி ஈழும். ஓகேலா? ஸோ நம்ம ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 2 குட்டி போடும். அப்போது 10 ஆடு நம்ம வச்சுருக்கோம், 10 பெண் ஆடு. 10 பெண் ஆடுமே சேர்ந்துச்சுன்னா ஒரு வருஷத்தில் 20 குட்டிகளை வந்துட்டு ஈன்றெடுத்திருக்கும். அடுத்தது இப்போ அந்த 20 குட்டிகள் நமக்கு கிடைச்சிருக்கு, ப்ளஸ் 10 ஆடுகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேலா? இப்போ அந்த குட்டியை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒரு குட்டியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியை நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபாய்க்கு விற்கலாம். ஓகேங்களா? ஒரு குட்டியை 6 மாதத்துக்கு அப்புறம் தாராளமாக 6,000 ரூபாய்க்கு விற்கலாம். அடுத்தது அப்போ அந்த 20 குட்டியை வந்துட்டு 20 × 6,000 போட்டோன்னா 1,20,000 ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு குட்டிகளுடைய மூலியமாகவே வந்துட்டு உங்களுக்கு வரும். அதாவது 6 மாதத்தோட இறுதியில் குட்டிகள் மூலிமா 1,20,000 ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு வரும். இப்போது இதில் ப்ராஃபிட் என்னென்னா நம்மளுக்கு அந்த குட்டி தான் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ அப்போ அது லாபம் என்ன அப்படின்னா, வருமானம் என்ன அப்படின்னா அந்த 1,20,000 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போது செலவு வந்துட்டு நம்ம கழிக்கணும். இதில் செலவு நான் முதல்ல சொன்ன மாதிரி 24,000 வந்துட்டு தீவனம் போயிடுச்சு, ப்ளஸ் 5,000 மருந்து போயிடுச்சு, ப்ளஸ் ஒரு 10,000 ரூபாய் வந்துட்டு செலவு வேலை அப்புறம் மற்ற இதர செலவுன்னு சொல்லிட்டு 10,000 போயிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 31,000 வந்துட்டு காலி ஆகிடுச்சு. 31,000 வந்துட்டு போயிடுச்சு. இப்போ அந்த 1,20,000ல் 31,000 வந்துட்டு நான் ஏன் அந்த 1,20,000 தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட அசெட் அப்படியே தான் இருக்குது. ஓகேனா? நம்மகிட்ட இருப்பாக இருக்கக்கூடிய அந்த 10 ஆடு ப்ளஸ் அந்த ஒரு ஆண் ஆடு, இது நம்ம முதலீடு பண்ண முடியும். இந்த ஆடு அப்படி நம்ம கையில் தான் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடைச்ச அந்த ஈல்டை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டாக மேக் பண்ணுறோம், ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 1,20,000லேருந்து 39,000 வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கிறோம். 39,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிகர லாபம்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 மைனஸ் 39,000 போட்டோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 81,000 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டாக வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இதில் என்ன பிரச்சனை, நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம வந்துட்டு அந்த ஆடை ஈல்டை வந்துட்டு சேல் பண்ணுறோம். அடுத்த 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பேட்சை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்லை அதே பேட்சை நீங்கள் அடுத்த 6 மாதத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்த 6 பேட்சுக்கு அடுத்த 6வது மாதத்துக்கு வந்துட்டு நீங்கள் கொண்டு போகலாம். அப்படின்னும் போது இன்னமும் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆவரேஜாக மினிமமான நான் கால்குலேட் பண்ணி மினிமமான ஒரு லாபத்தை தான் வந்துட்டு வந்து சொல்கிறேன். 81,000 வந்துட்டு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு கிடைக்கும். இப்போது இதில் ஒரு பின்குறிப்பு என்ன அப்படின்னா, அதிகமான ஆடுகள் வைத்திருந்தால் லாபம் அதிகமாக கூடும். ஓகேங்களா? ஏன்னா ஈல்டு அதிகமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதேமாரி நிலையான விற்பனை சந்தை வந்துட்டு இருந்தால் அதிக லாபம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜனவரி மாதம் நான் ஒரு சந்தையில் கொண்டு போய் ஒரு 6,000 ரூபாய்க்கு 6 மாதத்து ஆடை 6,000 ரூபாய்க்கு விற்றுட்டு வரேன் அப்படின்னா, அதே 6 மாதத்து அதே 6 மாதத்து ஆடை பிப்ரவரி மாதத்துலேயும் வந்துட்டு அதே 6,000 ரூபாய்க்கு விற்க முடியுமான்னு கேட்டால் அங்கே கேள்விக்குறி தான். கரெக்டுங்களா? அந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாய் கூட போகலாம், இல்லை அந்த மாதம் கூட அதிகமாக கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அது விலை அப்படிங்கிறது நிர்ணயமாக வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா? அப்போது அது ஒரு பாயிண்ட் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரேட்டுகள் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அப்போ எதுவுமே வந்துட்டு இதில் நிலையானதாக இருக்காது. ஆனால் ஆவரேஜாக வந்துட்டு இவ்வளோ ரூபாய் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தோராயன கணக்கு தான் நான் சொல்லியிருக்கிறது. இது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பர்சனுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மாறும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், இவ்வளோ ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ரூபாய் கிடைக்க முடியும். அப்போது அவ்வளோ ரூபாய் கிடைச்சிருச்சுன்னா அதை எப்படி கூட்டலாம். இப்போது இவ்வளோ ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஆடு வளர்ப்பு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதோட இறுதியில் வந்துட்டு இதே ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா அடுத்த ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிஸ்னஸ் அந்த 6 மாதத்தோட இறுதியில், அதே 6 மாதத்து இறுதியில் நீங்கள் ஒருவேளை லாஸ் ஆகிடுச்சுன்னா எந்த இடத்துல லாஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கும் இந்த 6 மாதத்தோட இறுதியில். ஹவவர் நீங்கள் எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த 1,50,000 வச்சு தான் இந்த பிஸ்னஸை 10 ஆடுகளில் 11 ஆடுகளை வச்சு நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை பர்சனலாக நீங்கள் எதாவது என்கிட்ட கேட்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி PS Farmers 1 அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் பர்சனலாக கூட நீங்கள் டவுட் கேட்கலாம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் ஆடு வளர்க்கணும்னு ஐடியாவில் இருக்காங்க, இல்லை ஆடு உங்களுடைய சொந்தக்காரங்க யாராச்சும் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை கம்பல்சரி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹாவ் அ கிரேட் டே. பை பை. See you in the next video. Thank you.